ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா சிறுநீரகம் சர்க்கரை நோய் இருக்கவங்க எப்படி பாதுகாக்கணுங்கிற டிப்ஸு இப்போ பார்க்கலாம். இதில் மிக முக்கியமானது, சர்க்கரை நோய் இருக்கிற எல்லாருமே சர்க்கரையின் அளவு வெறும் வயிற்றில் 110 கீழையும் சாப்பிட்டதுக்கப்புறம் 140லேருந்து 160 கீழையும் வச்சுருந்து HbA1c அப்படிங்கிற சராசரி அளவு 7 கீழையும் வச்சுருந்து தொடர்ந்து பராமரிச்சுட்டு வர்றது மிக முக்கியம். கட்டுப்பாடில் தான் சர்க்கரை நோயினால தான் கிட்னி பாதிப்பு அதிகமாகும். இந்த கட்டுப்பாடு மிக அவசியம். எப்படி சர்க்கரை நல்லா கட்டுப்படுத்துகிறோமோ அதே மாதிரி உங்கள் ரத்த கொதிப்பும் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி அது 180க்கு கீழே எல்லாரும் வச்சுருக்கணும். சர்க்கரை நோய் மாதிரியே ரத்த கொதிப்பும் அதிகமாக இருந்தால் நீண்ட நாட்களுக்கு அதோட அறிகுறி எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் பிபி செக் பண்ணி அதை கரெக்டான அளவு வச்சுக்கணும். மூன்றாவது, தண்ணீர் அளவு. நீங்கள் தேவையான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். குறைந்தது 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் எல்லாரும் எடுத்துக்கணும். இதில் ஹார்ட் பாதிப்பு, மற்றவங்க கிட்னி பாதிப்பு இருக்கவங்க உங்கள் மருத்துவர் சொல்கிற அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும். ஹைட்ரேஷன் மிக முக்கியம். 4வது, உப்பின் அளவு. உப்பு நார்மலாக எடுக்கிறதுலேருந்து சர்க்கரை நோய் இருக்கவங்க கொஞ்சம் குறைத்துக்கொள்ளணும். பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களும் குறைச்சிக்கிட்டா பிபி நல்ல கண்ட்ரோல் இருக்கும். இது எல்லாத்த விட ஈக்குவலாக முக்கியம் உணவு கட்டுப்பாடு, ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி. இது கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வரக்குள்ள சர்க்கரை நோய், பிளட் ப்ரெஷர், சிறுநீரக பாதிப்பு இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். நீண்ட நாட்களுக்கு சிறுநீரில் உப்பு வெளியே வர்றதும், கிட்னி பாதிப்பு அப்படிங்கிறது போய் கிட்னி ஃபெயிலியர், ஹீமோடயாலிசிஸ் அளவுக்கு போகாமல் நம்ம தடுக்க முடியறதுக்கு இந்த 5 வழிமுறைகளை நல்லா கடைபிடிச்சாவே போதும்.